வணக்கம். நிலவி வரும் தமிழக அரசியல் சூழ்நிலையினால் இதை நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து முழுமையான எண்ணிக்கை இல்லாததினால் 3 முறை விஜய் அவர்கள் சந்தித்த பின்பும் ஆளுநர் திருப்பி அனுப்பி இருக்கிறார். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விட்டு ஆளுநர் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினால்தான் தேர்வாக முடியும் என்று தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே என்னை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்வது தவறு. அது மக்களின் நம்பிக்கை பெற்றதாக ஆகாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், தனிப்பெரும் கட்சியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் இருந்து அதற்கு பல முட்டுக்கட்டைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வெளித்தோற்றத்தில் விஜயை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு எல்லோரும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை தெரிவித்துவிட்டு மத்தியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநருக்கு அழுத்தம் தருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் உண்மை இல்லை. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களின் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 2 கம்யூனிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமாகத்தான் முடிவெடுப்போம் என்று சொன்ன திருமாவளவன் இன்று ஏன் தயங்குகிறார்? என்ன பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆக இவர்களெல்லாம் தங்களது அரசியல் லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக முடிவுகளை எடுத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பழி சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து தனது நட்பை முறித்துக் கொண்டு இன்று அவர்களே எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்களது அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போது நிலவக்கூடிய ஆளுநர் மீதான குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்கும் வகையில் அவர் ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தற்போது பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆளுநர் அர்லேகர் அழைப்பு விடுக்காத நிலையில் அவர் மீது குற்றம் சாட்டுவது சரியல்ல என்று அவர் தனது காணொலியில் குறிப்பிட்டிருக்கிறார். போதுமான எண்ணிக்கை இல்லாமல் ஆளுநர் மீது பழி போடுவது நியாயம் அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் தெளிவாக போதிய பெரும்பான்மையுடன் வாருங்கள், வந்தால் அழைப்பு விடுக்கிறேன் என கூறியதாகவும், ஆனால் போதிய பெரும்பான்மை இல்லாமல் தாவேகா தரப்பிலிருந்து 3 முறை அணுகியிருப்பதாகவும், அதனால்தான் ஆளுநர் முறையாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இந்த நிலையில் ஆளுநர் மீது பழி போடுவதோ குறை கூறுவதோ நியாயமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரை குறை கூறுவது சரியல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். பெரும்பான்மை இல்லை என விஜய்க்கு அழைப்பு ஆளுநர் விடுக்காத நிலையில் தற்போது இது தொடர்பாக தமிழிசை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் எண்ணிக்கையோடு வாருங்கள், அனுமதி தருகிறோம் என ஆளுநர் மாளிகை சொல்வதாகவும், ஆனால் போதிய பெரும்பான்மை இல்லாமல் தொடர்ந்து தாவேகா தரப்பிலிருந்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி கோரும் நிலையில் எவ்வாறு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாகவும் அதே நேரத்தில் தற்போது நிலையில் வரக்கூடிய அரசியல் கலைநிலவரம், தற்போதைய அரசியல் கலைநிலவரம் என்னவாக இருக்கிறது சொல்லுங்க. சரவணன், வணக்கம். தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இதற்கு முன்பாக தெரிவித்த கருத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியாறு மே 4ஆம் தேதி, அதற்கு பின்பாக மே 5ஆம் தேதி அவர் ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பும் பொழுது விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிறார், 108 இடமாக இருந்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அந்த விதத்தை விஜய் பெற்றிருக்கிறார். அதனால் அவர் ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது என்று ஆளுநர் என்ற முறையில், முன்னாள் ஆளுநர் என்ற முறையில் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே, திமுக உட்பட ஆளுநருக்கு எதிராக பல்வேறு அறிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள்.
ஜனநாயக முறைப்படி பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் ஆளுநருடைய வேலையாக இருக்கும். அதுதான் ஜனநாயக கடமையாக இருக்கும். ஆனால் அதனை ஆளுநர் செய்யவில்லை என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்று அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சியை தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும். குறிப்பாக தேர்வில் போட்டியிடக்கூடிய மாணவர்கள் அவர்கள் பாஸ் ஆகிற அளவிற்கு மதிப்பெண் பெற்றிருந்தால் தானே அவர்களை தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூற முடியும். தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை பெறாமலேயே அவரை எப்படி நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக கருத முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அப்படி பார்த்தால் 118 இடங்கள் தேவை பெரும்பான்மைக்கு. அந்த இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை. 118 இடங்கள் இருந்தால் நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் நிச்சயமாக அழைப்பு விடுத்திருப்பார். அந்த பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் தான் ஆளுநர் அவர்கள் இவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் பாஜக வேலை செய்கிறது, பாஜகவினுடைய திட்டம் இருக்கிறது என்றெல்லாம் கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதற்கு பாஜக தான் காரணம் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது. அதை விடுத்து இந்த விவகாரத்தில் பாஜகவை குறை சொல்வதோ குற்றம் சாட்டுவதோ எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்று முதல் முறையாக தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.